தமிழ்நாடு முழுவதும் வாகன பிரச்சாரம், விஜய் அதிரடி வியூகம், தாவேகாவினருக்கு பறந்த உத்தரவு. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வாகனம் மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த நிலைமையில் விஜய் தமிழக தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் வாகனம் மூலமாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கதா தகவல் வெளிவந்திருக்கு. இது எந்த அளவுக்கு ஒத்து வரும்னு தெரில. விஜய் வெறும் ரசிகர்களை மட்டுமே நம்பி இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் இதுவரைக்கும் எந்த நலத்திட்ட உதவிகளையோ இல்லை எந்த ஒரு போராட்டத்தையோ முன்னெடுக்கலை. நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு. அது எல்லாமே இவர் நடிகராக இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த மாணவர்களுக்கு 10வது முடித்த மாணவர்களுக்கு 12வது முடித்த மாணவர்களுக்கு தான் ஒரு சில நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு. அதுவும் குறிப்பாக ஒரு சில ஏரியாஸில் மட்டும்தான் செஞ்சுருக்காரு. தமிழகம் முழுவதும் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் அவர் இது வரைக்கும் செஞ்சதில்லை. என்னதான் திமுக, அதிமுக நலத்திட்ட உதவிகள் செய்யலை அப்படின்னாலும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் இருக்கிறப்போ ஒரு சில ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக மக்களுக்கு ஒரு சில நன்மைகளை செஞ்சுருக்காங்க. ஆனால் இவர் இது வரைக்கும் ஆட்சிக்கு வரவே இல்லை. ரெண்டாவது இவர் இது வரைக்கும் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு கரெக்டான ஸ்பீச்சாக பேசுனதில்லை. எல்லாமே வெறுப்பு அரசியலை மட்டும்தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மக்களுக்கு ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு நல்ல ஐடியாவை இவர் வரைக்கும் தரல. அதுக்கு முன்னாடி இவர் பொதுவாக திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, பாஜக சரியில்லை அப்படின்னு அடுத்தவங்க மேலே குறைகளை மட்டுமே சொல்லிகிட்ருக்கவர். நான் வந்தால் இந்த மாதிரிலாம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மேனிஃபெஸ்டோ கரெக்டாக அமையலை. ஸோ பாமகவை கம்பேர் பண்ணுறப்போ விஜய் அந்த பாமகவில் அன்புமணி ராமதாஸ் சொல்கிற அளவுக்கு கூட இவரால் சொல்ல முடியல. ஸோ ரெண்டாவது இவருக்கு பெரிய கூட்டணி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. மீறி போனால் சீமான் வரலாம். ஸோ சீமான் தமிழ் தேசியம் அப்படின்னு போயிட்டுருக்கனால கண்டிப்பாக அவரும் வரமாட்டார். ஸோ தனித்து போட்டியிடறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவரும் தனித்து போட்டியிடுங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பயனும் இவருக்கு இருக்க போகிறது இல்லை. விஜய் ஏதாவது வர டொனேஷனில் நான் சம்பாதிக்கலாம், அவ்வளோதானே தவிர மக்களுக்கு எந்த நன்மையும் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.